Hello friends, welcome to Abhi Classes YouTube channel. நான் தான் உங்க அபி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெக்சர் எதை பற்றி பார்த்தீங்கன்னா CA ஃபவுண்டேஷனில் பேப்பர் 2 பிஸ்னஸ் லா தான் பார்க்க போகிறோம். பிஸ்னஸ் லாவில் நம்ம கம்பெனிஸ் ஆக்ட் 2013 பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ in that first class we saw about introduction of law, objectives, அந்த மாதிரி certain topics, futures பற்றி பார்த்தோம். அந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் பார்த்தோம். செகண்ட் கிளாஸில் வந்து நம்ம வந்து கார்ப்பரேட் வீல் டாபிக் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸ் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் தான் பார்க்க போகிறோம். வாட் ஆர் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் ப்ரிவேலிங் இன் சரௌண்டிங்ஸ். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஜென்ரலாக நமக்கு கம்பெனிஸ்னால் ப்ரைவேட் கம்பெனி, பப்ளிக் கம்பெனி தான் தெரியும். பட் இன்னும் நிறைய என்னென்ன கம்பெனிஸ்லாம் இருக்குன்றதை பற்றி தான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். வாங்க டாபிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து 1% கம்பெனி பற்றி தான் பார்க்க போகிறோம். 1% கம்பெனினா என்னென்னா இங்கே நேம்லேயே அது வந்து சொல்லுது என்னென்னா ஒரு பர்சன் தான் மெம்பராக இருப்பாங்க, வேறு எந்த மெம்பர்ஸும் இருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் 1% தான் இருப்பாங்க. 1% தான் மெம்பராக இருக்கிற கம்பெனி 1% கம்பெனி. அவங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு நாமினி இருப்பார். இவங்க மட்டும்தான் அந்த ஹோல் கம்பெனிலே இருக்க போகிறாங்க, இவங்க மட்டும்தான், வேறு யாருமே அந்த கம்பெனியில் இருக்க மாட்டாங்க. இதுக்கு பேர் தான் 1% கம்பெனி. 1% கம்பெனி இதே மாதிரி ரிலேட்டடாக எங்கேயும் கேட்ட மாதிரியே இருக்குமே. 12th ஸ்டாண்டர்டில் ஒரு பர்சன் ஒரு கம்பெனியில் இருந்தால் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. 1% கம்பெனிக்கும் சோல் ப்ரொப்ரைட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்கலாமா? ரெண்டுமே ஒரு பர்சன் தான் இருப்பாங்க. பட் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 1% கம்பெனியில் வந்து லிமிடெட் லைபிலிட்டி தான் இருக்கும். லிமிடெட் லைபிலிட்டின்னா என்ன, கம்பெனியோடைய கடன்லேருந்து மெம்பர்ஸ் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. அவங்க எந்த லிமிட் வந்து அவங்க வந்து பே பண்ணணுமோ அது மட்டும் பே பண்ணால் போதும். மற்ற எக்ஸ்பென்சஸ், அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு மெம்பர்ஸ் பே பண்ண தேவையில்லை. பட் இன் சோல் ப்ராப்பர்ட்டியில் வெறும் ஒரு மெம்பர் தான், அவரே தான் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும், அவரே தான் ப்ராஃபிட்ஸ் வந்தால் வாங்கணும், அவரே தான் லாஸ் இருந்தாலும் அதை சமாளிக்கணும். ஸோ இதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 1% கம்பெனி அண்ட் சோல் ப்ராப்பர்ட்டி. என்னன்னா 1% கம்பெனியில் வந்து லிமிட்டட் லைபிலிட்டி டு த மெம்பர்ஸ் வந்து ஜஸ்ட் அவங்க என்ன அமௌண்ட் பே பண்ணுமோ அது பே பண்ணால் போதும். பட் சோல் ப்ராப்பர்ட்டியில் அந்த ஒரு மெம்பர் தான் என்டையர் அமௌண்ட்டையும் பே பண்ணணும். என்ன நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, அவர் தான் வந்து லயபிள். ஓகேவா? அண்ட் 1% கம்பெனி செப்பரேட் லீகல் என்டிட்டி. அப்படின்னா என்னன்னா மெம்பர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த கம்பெனின்னு சொல்கிறாங்க. ஸோ 1% கம்பெனின்னு என்னென்னு பார்க்கலாமா? 1% company. The Companies Act 2013 introduced a new class of companies which can be incorporated by a single person. ஒரு person தான் வந்து அதை incorporate பண்ணுவாங்க. ஓகே. Section of Companies Act 2013 defines 1% company as a company which has only one person as a member. ஒரு member தான், ஒரு person தான் அந்த கம்பெனிக்கு மெம்பராக இருக்க முடியும். 1% company has been introduced to encourage, எதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா to encourage entrepreneurship and கார்பரேஷன் ஆஃப் பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸை வந்து சின்ன ஒரு சிங்கிளான மெம்பரும் இன்கார்பரேட் பண்ணி பண்ண முடியும்ன்றதை என்கரேஜ் பண்ணுறதுக்காக இந்த 1% கம்பெனின்ற கான்செப்டே இன்வால்வ் ஆச்சு. 1% கம்பெனி நான் சொன்னல, 1% கம்பெனி டிஃபர்ஸ் ஃப்ரம் த சோல் ப்ராப்பரைட்டர் கன்சர்ன். எப்படின்னா 1% கம்பெனி இஸ் அ செப்பரேட் லீகல் என்டிட்டி. கம்பெனி வேறு, மெம்பர்ஸ் வேறு. அண்ட் லிமிட்டட் லைபிலிட்டினா என்ன, மெம்பர்ஸ் வந்து அவங்க எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணுமோ அது பண்ணால் போதும், மற்ற லைபிலிட்டிக்கு அவங்க வந்து லைபிள் கிடையாது. Whereas in case of sole proprietor, the liability of the owner is not restricted and it extends to the owner's entire assets. கம்பெனியில் என்னென்னலாம் லாஸ் வருதோ எல்லாத்துக்குமே வந்து ஓனர் தான் he must be liable சொல்கிறாங்க. 1% company is a private limited company with minimum paid up share capital. எவ்வளோ வேணாலும் மினிமம் அமௌண்ட் வச்சு நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ இட் இஸ் அ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஓகே, இப்போ 1% கம்பெனி கான்செப்ட்குள்ளே போகலாம். 1% கம்பெனினா ஒரு பர்சன் தான் இருப்பாங்க. மினிமம் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் எவ்வளோ வேணா இருக்கலாம், ஸோ நோ லிமிட். இப்போ பாருங்கள், நான் சொன்னல மெம்பர் கூட ஒரு ஹெல்ப்பர் மாதிரி நாமினின்னு ஒரு பர்சன் இருப்பாருன்னு சொன்னால அவங்கள பற்றி தான், நாமினி பற்றி தான் இந்த கம்ப்ளீட் 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நாமினி பற்றி பார்ப்போமா? இந்த மெமோரண்டம் நாமினி, ஒரு மெம்பர் 1% கம்பெனி இருக்குது, அதில் ஒரு மெம்பர் தான் இருக்காரு, அவருக்கு நாமினியாக ஒருத்தவங்களை நம்ம ஜாயின் பண்ணுறோம்ல. ஸோ அவரை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியில் மெமோரண்டம்னு ஒரு டாக்குமெண்ட் இருக்கும். டாக்குமெண்ட் அது என்னென்னா கம்பெனியில் என்னென்னலாம் நடக்குது, என்ன ரூல்ஸ் இருக்குது, என்ன ரெகுலேஷன்ஸ் இருக்குது, யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, என்ன ஆக்டிவிட்டி நடக்குது, அதை பற்றி எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக மெமோரண்டமில் இருக்கும். நான் ஏற்கனவே இது சொல்லியிருப்பேன். அந்த மெமோரண்டமில் ஒரு நாமினியை நம்ம ஜாயின் பண்ணாலுமே அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக நம்ம அதில் எழுதி வச்சிடணும். ஓகேவா? இந்த மெமரண்டம் ஆஃப் த 1% கம்பெனி ஷால் இண்டிகேட் த நேம் ஆஃப் த அதர் பர்சன். என்ன நாமினி, நம்ம ஹெல்பிங்க்கு வச்சுருக்கோம்ல, ஹெல்பிங்க்குன்னு இல்லை, ஒரு ஜஸ்ட் சப்போர்ட் மாதிரி ஒரு அசிஸ்டன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு பர்சனை நம்ம நாமினியாக வச்சுருக்கோம். ஸோ மெமரண்டம் ஆஃப் 1% கம்பெனி ஷால் இண்டிகேட் த நேம் ஆஃப், அதில் வந்து மெமரண்டமில் நாமினியோட நேம் இருக்கும் சொல்கிறாங்க. ஹூ ஷால் இன் த ஈவெண்ட் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் டெத் ஆர் இன்கேப்பாசிட்டி டு கான்ட்ராக்ட் பிகம் த மெம்பர் ஆஃப் த கம்பெனி. நான் மெம்பர் இருக்கேன், மெம்பர் ஒருத்தர் இருக்கார், ஏபிசி லிமிடெடில் ஒரு மெம்பர் இருக்கார், நாமினி இருக்கார்.
சப்போஸ் அந்த மெம்பர் வந்து ஏதோ ஒரு டெத் ஆனாலோ ஆர் இன்சால்வெண்ட் ஆனாலோ இந்த நாமினி இருக்கார்ல அவரால் இப்போ ஒர்க் பண்ண முடியாதுன்னு ஒரு கண்டிஷன் வந்துச்சு. ஸோ இந்த நாமினி வந்து அந்த மெம்பர் பொசிஷனுக்கு வந்து நெக்ஸ்ட் மெம்பர் வர வரைக்கும் ஹீ வில் ஆக்ட் அஸ் மெம்பர். நாமினி வந்து மெம்பராக இருந்து கம்பெனியை பார்த்துப்பாருன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் என்ன பண்ணால், the other person whose name is given in the memorandum shall give his prior written consent in the prescribed form and shall be filed with the register of the company சொல்றாங்க. அப்படின்னா என்ன, அந்த நாமினி வந்து நேம் இருக்குல்ல, நாமினி நேம் வந்து மெமரண்டம்ல இருக்கும் and he will give a written consent. நான் தான் வந்து இந்த கம்பெனிக்கு acting as a nominee into he will give us a written consent எழுதி கொடுப்பாரு in a prescribed form and வந்து அது வந்து ரெஜிஸ்டர் கிட்ட நம்ம ஃபைல் பண்ணி வச்சிருவோம். ஒரு கம்பெனினா அதுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம ரெஜிஸ்டர் கிட்ட கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுப்போம். அதுதான் வந்து நமக்கு எவிடன்ஸ். ஓகேவா? ஸோ சச் அதர் கம்பெனி மே பி கிவன் த ரைட் டு வித்ரா. இங்கே பாருங்க, சச் அதர் பர்சன் சொல்கிறது வந்து நாமினியை தான் சொல்கிறாங்க. ஓகேவா? நாமினி வந்து he has the right to withdraw his consent. என்னால் இங்கே ஒர்க் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவர் கன்சென்ட் வித்ரா பண்ணி அவர் போயிடலாம். எப்போ வேணாலும் he can move from the companyன்னு சொல்கிறாங்க. ஓகே, எப்போ வேணாலும் he can withdraw his consent. The member of the one-person company may at any time change the name of such other person by giving the notice to the company and company shall intimate to the ரெஜிஸ்டர்னு சொல்கிறாங்க. இந்த மெம்பர் தான் மெயின் மெம்பர். அவர் வந்து நாமினியோட நேமை சேஞ்ச் பண்ணலான்னு சொல்கிறாங்க. நாமினியோட நேமை ஹீ கேன் ஏபிள் டு சேஞ்ச். எப்படின்னா பை கிவிங் அ நோட்டீஸ் டு த கம்பெனிக்கு ஒரு நோட்டீஸ் மாதிரி கொடுத்துட்டு அந்த நாமினியோட நேமை சேஞ்ச் பண்ணிடுவாங்க அண்ட் அந்த கம்பெனி வந்து ரெஜிஸ்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. The company shall intimate the same to the register. Any such change in the name of the person shall not be deemed to be altered in the memorandum சொல்றாங்க. அப்படி என்னன்னா, நம்ம வந்து மெம்பர் வந்து நாமினியோட நேமை சேஞ்ச் பண்றாங்க. இது வந்து ரெஜிஸ்டருக்கு நம்ம சொல்லிட்டோம். பட் மெமோராண்டம்ல அழகா ரிட்டன் கன்சென்ட் எழுதி டாக்குமெண்ட் பண்ணி ஃபைல் பண்ணி வச்சுட்டோமே, அதில் மறுபடியும் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒர்க்ஸ் பண்ணணுமானா தேவையில்லை. நாமினி நேமை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து மெமோராண்டமில் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே எப்படி இருக்கோ அது as it is it can be there. ஸோ நாமினி பற்றி புரிஞ்சுதா? பாருங்க, யார் ஒன் பர்சன் who can able to form or incorporate a one-person company-னா see any natural person who is a citizen of India, இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், ரெசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். ரெசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக இருந்து ஒன்-பர்சன் கம்பெனி இன்கார்பரேட் பண்ணணும்னா எத்தனை நாள்னா he must be in India for not less than 120 days. இந்தியாவில் எப்போனா ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயரில், கேலண்டர் இயரில் ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயரில் அவர் இருந்திருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து 2022 இருக்கோம்னா அப்போ 2021 to 2022 ஃபினான்ஷியல் இயர்னா என்ன, April 1st to March 31st. ஸோ 2021 April 1st ஸ்டார்ட் ஆகுதுல, அப்போத்துலேருந்து 2022 வந்து March 31st வரைக்கும் வந்து ஃபினான்ஷியல் இயர், ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர் நமக்கு அப்படி சொல்லலாம். ஸோ அந்த ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர் பீரியடில் 120 days அவங்க ஸ்டே பண்ணியிருந்தா he can able to incorporate a one-person company. ஒரு மெம்பர் வந்து one-person company இன்கார்பரேட் பண்ணணும்னா இவ்வளோ டேஸ் வந்து இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்கணும் ப்ரீவியஸ் இயரில். அண்ட் அந்த 120 days ஸ்டேட் பண்ணி ரெசிடென்ஸ் ஸ்டேட்டஸும் உங்ககிட்ட இருக்குது, சிட்டிசன்ஷிப் ஸ்டேட்டஸும் இருக்குன்னா நீங்கள் வந்து நாமினியாகவும் ஒர்க் பண்ணலாம் அப்படி சொல்கிறாங்க. No person shall be eligible to incorporate more than one-person company or become a nominee in more than one such company. ஒரு member can be a member in only one company. He cannot be a member in more than one-person company சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, ஒரு மெம்பர் வந்து ஒரு one-person கம்பெனில தான் ஒர்க் பண்ண முடியும், இன்னொரு கம்பெனிக்கு போய் அட் த சேம் டைம் ஒர்க் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் நாமினிக்கும் ஒரு கம்பெனியில் நாமினியாக ஜாயின் பண்ணிட்டாருன்னா இன்னொரு கம்பெனியில் he can't able to work. So one member or one nominee can work at only one-person company. No minor shall become a member or nominee. member or nominee ஆகிறதுக்கு மைனருக்கு எலிஜிபிலிட்டி இல்லை. மைனர்னா என்ன, 18 years கீழே இருக்கிறவங்க வந்து மெம்பராகவும் ஆக முடியாது, நாமினியாகவும் ஆக முடியாது. ஓகே, such company cannot be incorporated or converted into companies under section 8 companies ன்னு சொல்கிறாங்க. one-person கம்பெனியை வந்து நம்மளால செக்ஷன் 8 கம்பெனிஸாக மாற்ற முடியாது. அப்படின்னா என்னென்னா, செக்ஷன் 8 கம்பெனிஸ்னா என்னென்னா, கம்பெனிஸ் விச் இஸ் இன்கார்பரேட்டட் ஃபார் சேரிட்டபிள் பர்பஸ். சேரிட்டி பண்ணுறதுக்காக. சேரிட்டினா என்ன, எந்த ஒரு ப்ராஃபிட்டும் எதிர்பார்க்காம மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்காகவே ஒரு சில கம்பெனிஸ் ஓப்பன் பண்ணியிருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸாக நம்மளால one-person கம்பெனியை மாற்ற முடியாது. நம்மளே ஒரு மெம்பர் வச்சுருக்கோம், நமக்கு எந்த ப்ராஃபிட்டும் யூஸ் பண்ணாமல் அதை போய் சேரிட்டபிளுக்கு பண்ணால் நம்ம கம்பெனி வச்சுருக்கதே வேஸ்ட். ஸோ one-person கம்பெனி cannot be converted into section 8 கம்பெனிஸ்ன்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 8னா நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்காதீங்க, சேரிட்டபிள் கம்பெனிஸ்.
though it can be converted into private or public companies. In certain cases private or public company வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம், பட் charitable section 8 companies நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. பாருங்க, such company cannot carry out NBFI activities, non banking financial activities. Banking activities undertake பண்ணலாம், but non banking bank மூலமா பண்ணாம financial activities it can't able to undertake. It cannot do non banking financial activities பண்ண முடியாது. இப்போ வந்து பனிஷ்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். ஏதாவது 1% கம்பெனில ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாம ஏதாவது கான்ட்ரவென்சிஸ் பண்ணினா அந்த பர்சன் யார் தப்பு பண்றாங்களோ ஆர் ஃப்ராட் பண்றாங்களோ they are punishable with a fine of 10,000 rupees. ஃபர்ஸ்ட் நீங்க 10,000 பே பண்ணணும். பட் இன்னும் நீங்க அதை கண்டினியூ பண்ணிட்டே இருக்கீங்க, நாங்க ஃப்ராட் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியோ ஸ்டில் they are continuing the same means ஃபர்ஸ்ட் 10,000 rupees பே பண்ணிட்டு எத்தனை நாள் அவங்க வந்து ஃப்ராட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ அத்தனை டேஸும் 1,000 rupees கட்டிக்கிட்டே எவ்ரிடே 1,000 rupees கட்டிக்கிட்டே வரணும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஃப்ராட் பண்ணிட்டீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா 10,000 rupees பே பண்ணிட்டு எத்தனை நாள் நீங்க இன்னும் பண்ணிக்கிட்டே வரீங்களோ அந்த ஃப்ராடை அதுக்கு வந்து 1,000 rupees பே பண்ணிட்டே வரணும். இந்த பாருங்க, ஃபர்ஸ்ட் 10,000 rupees ஒன் டைம் பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் எவ்ரிடே வந்து 1,000 rupees நீங்க எத்தனை நாள் அந்த கான்ட்ரவென்சிஸ் பண்றீங்களோ அது வந்து நீங்க பே பண்ணிக்கிட்டே வரணும். This is all about 1% company. இங்க பாருங்க, 1% company-னா one member. It is a private company. It encourages the entrepreneurship and corporation of business. It has a separate legal entity பார்த்தோம் with limited liability. இதெல்லாம் வந்து கான்செப்ட்ல பார்த்துட்டோம். ஸோ இது வந்து 1% company is important. 6 to 8 மார்க்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக எக்ஸாமில் வர சான்சஸ் நிறையவே இருக்குது. நான் பார்த்த கொஸ்டின் பேப்பர்ஸில் இது வரைக்கும் ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த லெசனில் கேட்ட கொஸ்டின் 1% கம்பெனி தான் கேட்பாங்க. ஸோ நல்லா படித்து வச்சுக்கோங்க. இப்போ ப்ரைவேட் கம்பெனிக்குள்ளே போகலாம். மேலே கொடுத்துருக்காங்களா பேராகிராஃப் அதுவே தான், அதே பாயிண்ட்ஸ் தான் சிம்பிளிஃபைடாக பாயிண்ட் வைஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை படித்தாலே போதும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நோ மினிமம் பேட் அப் ஷேர். இங்கே பாருங்க, ப்ரைவேட் கம்பெனிக்கு மினிமம் பேட் அப் ஷேர் கேபிட்டல் இருக்குது, இது நோன் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க, ப்ரைவேட் கம்பெனிக்கும் மினிமம் பேட் அப் ஷேர் கேபிட்டல் இருக்குது. இப்போ மினிமம் மெம்பர்ஸ் அண்ட் மேக்ஸிமம் மெம்பர்ஸ் பார்க்க போகிறோம். ப்ரைவேட் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா மினிமம் எவ்வளோ மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னா 2 members. ஏன் 2 members-னா ஒரு மெம்பர் மட்டும் இருந்தாங்க அது 1% கம்பெனியாக போயிடும். ஸோ மினிமம் 2 members இருந்தால் தான் ப்ரைவேட் கம்பெனியை நம்மளால ரன் பண்ண முடியும், ஸ்டார்ட் பண்ண முடியும், ஆர் இன்கார்பரேட் பண்ண முடியும். மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கும்னா 200 பேர் இருக்கணும். மினிமம் to மேக்ஸிமம் 200 members மட்டும். தேர்ஃபார் ப்ரைவேட் கம்பெனினா என்ன, 2 to 200 members இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரைவேட் கம்பெனி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுது, ஒரு ப்ரொஹிபிஷன் பண்ணுது. இந்த ரெண்டு தான் வந்து ப்ரைவேட் கம்பெனியில். One restriction is there, one prohibition is there. What is that one restriction na? It restricts the transfer of shares னு சொல்றாங்க. பப்ளிக் கம்பெனியில் நம்ம ஒரு ஷேர் வந்து 10 rupeesக்கு வாங்கிருக்கோம், அது 20 rupeesக்கு இன்னொருத்தருக்கு we can transfer and we can move. But private companyல we can't able to do such things. Right to transfer shares are restrict பண்ணிட்டாங்க. Restricted எதுக்கு, transfer of sharesக்கு restricted. Prohibitedனா எதுக்குன்னா இன்விடேஷன் கொடுக்குறோம்ல, இன்விடேஷன் வந்து பப்ளிக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண விடக்கூடாது. ப்ரைவேட்டாக அந்த ப்ரைவேட் பர்சன்ஸ்க்கு மட்டும் தான் கொடுக்கணும். பப்ளிக் வந்து எல்லாருமே வந்துட்டாங்கன்னா அதுக்கு ஒரு மதிப்பு இல்லாமல் போயிடல. ஸோ பப்ளிக்காக நம்ம உள்ளே விட மாட்டாங்க. ஸோ இட் ப்ரொஹிபிட்ஸ் த இன்விடேஷன் டு த பப்ளிக் சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகேவா? ஸோ என்னென்ன கம்பெனிலாம் ப்ரைவேட் கம்பெனியில் வரும்? ஸ்மால் கம்பெனி கேன் பி அ ப்ரைவேட் கம்பெனி, 1% கம்பெனி ஆல்சோ கேன் பி அ ப்ரைவேட் கம்பெனின்னு சொல்கிறாங்க. ஸ்மால் கம்பெனினா என்ன, குட்டியாக இருக்கும், அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது, அதை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். 1% கம்பெனி நம்ம இப்போ தான் மேலே பார்த்தோம். ஸோ போத் ஆர் ப்ரைவேட் கம்பெனின்னு பார்த்துரும். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் கம்ப்ளீட்லி அபவுட் ப்ரைவேட் கம்பெனி. ப்ரைவேட் கம்பெனினா என்ன, இட் ஹாஸ் மினிமம் பேட் அப் ஷேர் கேபிட்டல், 2 to 200 members, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ், ப்ரொஹிபிட்ஸ் தி இஷ்யூ ஆஃப் invitation to the public subscribers, and எதுல 1% கம்பெனி வரும், ஸ்மால் கம்பெனி பிரைவேட் கம்பெனில வரும். ஸோ இப்போ பப்ளிக் கம்பெனிக்கு போகலாமா? ஸ்மால் கம்பெனி பார்த்தால ஸ்மால் கம்பெனி கான்செப்ட் வந்துச்சு பாருங்க. இந்த பேராகிராஃபில் தான் கீழே சிம்பிளிஃபைடாக பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, நீங்கள் இதை படித்தாலே போதும். ஸ்மால் கம்பெனினா இட் இஸ் அ ப்ரைவேட் கம்பெனி. ஓகே, இது வந்து ஸ்மால் கம்பெனி நம்ம எப்போ சொல்லுவோம்னா அதோட வந்து பேட் அப் ஷேர் கேபிட்டல் வந்து 50 lakhsக்கு மேலே இருக்கக்கூடாது. turnovers yearly turnovers வந்து should not be more than 2 crores மேலே இருக்கவே கூடாது. 2 crores மேலே அவங்க turnovers போகக்கூடாது. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இட் இஸ் a small company. ஸோ என்னென்னா paid up share capital should not be more than 50 lakhs and turnovers also should not be more than 2 crores னு சொல்கிறாங்க. And small company cannot be a section 8 companies or subsidiary or holding company இருக்கவே முடியாது. small company என்ன, it should not be a section 8 companies or
ஹோல்டிங் ஆர் சப்சிடரி கம்பெனியாக இருக்கவே முடியாது. செக்ஷன் 8 கம்பெனினா என்ன சொன்னால் சேரிட்டபிள் பர்பஸ்க்கு பண்ணுற கம்பெனி. ஹோல்டிங் ஆர் சப்சிடரினா we are going to see it ஃபர்தர் டாபிக்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2 கம்பெனியாக வந்து ஸ்மால் கம்பெனி இருக்கவே முடியாது. ப்ரைவேட் கம்பெனி பார்த்தோம்னா ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு பப்ளிக் கம்பெனி. Public company. What do you mean by public company? Public company na which is not a private company. Private company கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு மீதி இருக்கிற கம்பெனி எல்லாமே நம்ம public company ன்னு சொல்லுவோம். So public company is nothing but it is not a private company. It has a minimum paid up share capital. ஓகேவா? Public company க்கு minimum paid up share capital இருக்கு. இங்க பாருங்க. It is not a private company. அங்க வந்து restricts the transferability of shares. ஆனா public company public-ஆக தான் நீங்க யார் வேணா வந்து shares வாங்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். So ஃப்ரீயாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஷேர்ஸ் ஆர் ஃப்ரீலி ட்ரான்ஸ்ஃபரபிள். ஓகேவா? மெம்பர்ஸ் பாருங்க. மினிமம் மெம்பர்ஸ் மினிமம் மெம்பர்ஸ் நம்ம ப்ரைவேட் கம்பெனிக்கு 2 பார்த்தோம். 2 to 200 மெம்பர்ஸ் இருக்கணும். பட் ப்ரைவேட் கம்பெனிக்கு 7 மெம்பர்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா ப்ரைவேட் கம்பெனிக்கு 2 இருந்தால் போதும். பட் பப்ளிக் கம்பெனிக்கு எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கணும்? 7 மெம்பர்ஸ் இருக்கணும். பிகாஸ் ப்ரைவேட்டோட பப்ளிக் கொஞ்சம் பெருசில் பப்ளிக் நிறைய வராங்க. ஸோ 7 மெம்பர்ஸ் மினிமம் இருக்கணும். மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். அன்லிமிட்டெட், நோ லிமிட். ஓகேவா? மினிமம் 7 இருக்கணும். மேக்ஸிமம் இட்ஸ் நோ லிமிட். ஓகேவா? இங்கே பாருங்க, சப்சிடரி ஆஃப் அ பப்ளிக் கம்பெனி இஸ் டீம்ட் டு பி த பப்ளிக் கம்பெனின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன டாபிக்னா இங்கே பாருங்க, டயக்ராம் போட்டு வச்சுருக்கேன்ல. ஏபிசி லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஒரு ஹோல்டிங் கம்பெனி, ஒரு மெயின் கம்பெனி இருக்குது. அதுக்கு கீழே சப்சிடரியாக ஒரு குட்டி கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனி வந்து பப்ளிக் கம்பெனி. இந்த கம்பெனி வந்து ப்ரைவேட்டாகவும் இருக்கலாம், பப்ளிக்காகவும் இருக்கலாம். ஏதோ ஒரு கம்பெனி. ஓகேவா? ப்ரைவேட்டாக பப்ளிக்காக தெரியல, இட்ஸ் வாட் எவர் மேபி. பட் மேலே இருக்கிற பிக் கம்பெனி வந்து ஹோல்டிங் கம்பெனி வந்து பப்ளிக் கம்பெனின்னு சொல்கிறாங்க. ஸோ மேலே இருக்கிற மெயின் கம்பெனி பப்ளிக் கம்பெனியாக இருந்தால் இந்த சப்சிடரி அதுக்கு கீழே இருக்கிற கம்பெனியும் பப்ளிக் கம்பெனி தான். இட் இஸ் டீம் டு பி த பப்ளிக் கம்பெனின்னு சொல்கிறாங்க. மெயின் ஹெட் வந்து பப்ளிக் கம்பெனியாக இருந்துச்சுன்னா அது கீழே இருக்கிற கம்பெனி ப்ரைவேட்டாக இருந்தாலும் இட் இஸ் டீம் டு பி த பப்ளிக். அது பப்ளிக் கம்பெனியை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. பிகாஸ் இட் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் பப்ளிக் கம்பெனி. ஸோ இந்த குட்டி கம்பெனி வந்து பப்ளிக் கம்பெனின்னு தான் சொல்லுவாங்க. இதுதான் சொல்கிறாங்க பாருங்க. சப்சிடியரி கம்பெனி ஆஃப் அ பெரிய பப்ளிக் கம்பெனி தான் ஹோல்டிங் கம்பெனி. அது கீழே குட்டி சப்சிடரி கம்பெனி இருக்குது. இட் இஸ் டீம் டு பி த பப்ளிக் கம்பெனி. அது என்ன கம்பெனியாக இருந்தாலும் பப்ளிக் கம்பெனி கீழே இருக்கிற எந்த கம்பெனியும் பப்ளிக் கம்பெனி தான். இட் இஸ் டீம் டு பி த பப்ளிக் கம்பெனி சொல்கிறாங்க. இப்போ வந்து நமக்கு வந்து ஸ்மால் கம்பெனி பார்த்தோம், 1% கம்பெனி பார்த்தோம், ப்ரைவேட் கம்பெனி, பப்ளிக் கம்பெனி பார்த்துட்டோம். ப்ரைவேட் கம்பெனியில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் இஸ் ப்ரொஹிபிட்டட். பப்ளிக் கம்பெனியில் ஃப்ரீலி ட்ரான்ஸ்ஃபரபிள். ப்ரைவேட் கம்பெனியில் பப்ளிக்கு இஷ்யூ பண்ண மாட்டாங்க. பட் பப்ளிக் கம்பெனி ஃப்ரீயாக எல்லாருக்குமே இஷ்யூ பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. So now we are going to see about holding and subsidiary company. ஹோல்டிங் கம்பெனினா என்ன? ஏ லிமிடெட் ஒரு பிக் கம்பெனி இருக்குது. அது கீழே பி லிமிடெட்னு ஒரு ஸ்மால் கம்பெனி இருக்குது. ஏ லிமிடெட் கண்ட்ரோல் கீழே தான் பி லிமிடெட் வந்து ஸ்மால் கம்பெனி இருக்குது. ஸோ இந்த ஏ லிமிடெட் இட்ஸ் கண்ட்ரோலிங் பி லிமிடெட். ஸோ இந்த ஏ லிமிடெட் தான் நம்ம என்ன சொல்லுவாங்க? ஹோல்டிங் கம்பெனி. பெரிய கம்பெனி இருக்குது, அதுதான் ஹோல்டிங் கம்பெனி சொல்லுவாங்க. கீழே இருக்கிற இந்த குட்டி பி லிமிடெட்டை சப்சிடியரி சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு லைனில் கொடுத்துருக்காங்க, அது கம்ப்ளீட்டாக நீங்கள் படிச்சிங்கன்னா என்னன்னே புரியாது. பட் சிம்பிளாக இதுதான் டாபிக். ஹோல்டிங் கம்பெனினா என்ன? பெரிய கம்பெனி கண்ட்ரோல் பண்ணதில் குட்டி கம்பெனியை, ஸோ இந்த பெரிய கம்பெனியை ஹோல்டிங்னு சொல்லுவாங்க. தென் அந்த குட்டி கம்பெனி வந்து சப்சிடியரி கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஹோல்டிங் அண்ட் சப்சிடியரி கம்பெனி. A company is a holding company in relation to one or more other companies. Means a company of which such companies are subsidiary company. ஏதாவது புரியுதா? எனக்கும் இது படித்தப்போ ஒன்றுமே புரியல. பட் இதுதான் கான்செப்ட். அது அப்படி கொடுத்து வச்சுருக்காங்க. ஹோல்டிங் கம்பெனி வந்து ஒரு பெரிய கம்பெனி. இட் இஸ் அது கீழே இருக்க சப்சிடியரி வந்து குட்டி கம்பெனி. அது கண்ட்ரோல் இருக்கிறது எல்லாமே சப்சிடியரி கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. வேற சப்சிடியரி கம்பெனினா என்ன? இது கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கும். சப்சிடியரி கம்பெனி இன் ரிலேஷன் டு அதர் கம்பெனி where means a company in which the holding company, subsidiary company na enna, in which the holding company controls the composition of board of directors. அப்படினா என்ன? board of directors இருக்காங்களே அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணும். பெரிய ஏ லிமிடெட் இருக்குல்ல, அதுதான் வந்து இந்த சப்சிடியரி கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ஹோல்டிங் கம்பெனி கண்ட்ரோல்ஸ் த காம்போசிஷன் ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் த மோர் தென் 1/2 ஆஃப் டோட்டல் ஓட்டிங் பவர். ஓட்டிங் பவர் குட்டி கம்பெனி இருக்குல்ல,
குட்டிங் கம்பெனியோட ஓட்டிங் பவர் வந்து 100% இருக்குன்னா மோர் தென் 1/2னா என்ன 51%க்கு வந்து பெரிய கம்பெனி தான் வச்சிருக்கோம். 51%க்கு ஓட்டு யார்கிட்ட இருக்குன்னா பெரிய கம்பெனி கிட்ட தான் இருக்கு. ஏன்னா அந்த 51% இருக்கவே தான் அது இது கண்ட்ரோல் பண்ண முடியுது. 51% கம்மியாக தான் இருந்துச்சுன்னா இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஹோல்டிங் கம்பெனியாக இருக்கணும்னா இட் மஸ்ட் ஹாவ் மோர் தென் 1/2 ஆஃப் த டோட்டல் ஓட்டிங் பவர். அப்படின்னா என்னன்னா இப்போ 100% டோட்டலாக வந்து குட்டி கம்பெனிக்கு இருக்குன்னா அதில் 51% வந்து பெரிய கம்பெனி தான் வச்சிருக்கணும் ஓட்டிங் பவர்னு சொல்கிறாங்க. எய்தர் ஆன் இட்ஸ் ஓன் ஆர் வித் ஒன் ஆர் மோர் சப்சிடியரிஸ். இன்னும் கொஞ்சம் சப்சிடரி கம்பெனி கூட சேர்த்தோ இல்லை, ஆனால் அந்த கம்பெனி கிட்ட இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஹோல்டிங் கம்பெனினா பிக் கம்பெனி, சப்சிடரினா குட்டி அது கண்ட்ரோல் இருக்கிற கம்பெனி பார்த்துட்டோம். சப்சிடரி கம்பெனினா என்ன மீன்ஸ் அ கம்பெனி இன் விச் ஹோல்டிங் கம்பெனி கண்ட்ரோல் பண்ணுது. கண்ட்ரோல்ஸ் த காம்போசிஷன் ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் த மோர் தென் 1/2 ஆஃப் த ஓட்டிங் பவர் சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஆல் அபவுட் ஹோல்டிங் கம்பெனி அண்ட் சப்சிடரி கம்பெனி. அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து லேயர்ஸ்ன்னு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கம்பெனிக்கு இன்னொரு கம்பெனி இருக்குல்ல அதுதான் வந்து லேயர்னு சொல்கிறாங்க. ஓகேவா? A composition of company's board of directors shall deem to be the controlled by another company if that other company exercise some power. அதுதான் பெரிய ஹோல்டிங் கம்பெனி இது குட்டி கம்பெனி மேலே எக்ஸைஸ் சம் பவர்ல, ஸோ இட் கேன் ஏபிள் டு கண்ட்ரோல் இட்ஸ் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஏ தான் சப்சிடியரி ஆஃப் பி அப்படின்னா என்னன்னா பி தான் பெரிய கம்பெனி, அது கீழே இருக்கிற குட்டி கம்பெனி தான் ஏ. ஏ வில் பி த சப்சிடியரி ஆஃப் பிக்கு ஏ தான் சப்சிடியரியா இருக்கு. If B controls the composition of board of directors of A, if B can, without the consent or approval of any other person, it can appoint or remove the majority of directors. நம்ம சொல்றாங்களா B தான் வந்து பெரிய கம்பெனி, A வந்து குட்டி சப்சிடியரி கம்பெனி. So B can control the composition of board of directors of A. B வந்து Aவை கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணலாம், எல்லாருமே அப்பாயிண்ட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். ஸோ B தான் வந்து கம்ப்ளீட் பவர் B கிட்ட தான் இருக்கு. A will be subsidiary of B. அதே தான் B பெரிய கம்பெனி, A வந்து ஸ்மால் சப்சிடியரி. B holds more than 50%. நான் சொன்ன 51% இருக்கணும்ட்டு அதுதான் more than 50% சொல்லியிருக்காங்க ஆஃப் ஷேர் கேபிட்டல் ஆஃப் A. ஏன்னா குட்டி கம்பெனியில் more than 50% வந்து Bக்கு வந்து இருக்கு பிளேஸ், அதுதான் வச்சிருக்கணும் சொல்கிறாங்க. B is a subsidiary of A. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா A வந்து பெரிய கம்பெனி, B தான் வந்து சப்சிடியரியாக இருக்குது. ஓகே. C is a subsidiary of B. ஏ பெரிய கம்பெனி, ஏ கம்பெனிக்கு கீழே சப்சிடரி பி இருக்கு, பி கம்பெனிக்கு கீழே சப்சிடரி சி இருக்கு சொல்றாங்க. இன் சச் கேஸ் சி வில் பி த சப்சிடரி ஆஃப் ஏ லைக் அ மேனர் டி இஸ் சப்சிடரி ஆஃப் சி. டி இங்க பாருங்க, ஏ கம்பெனிக்கு கீழே பி இருக்கு, பிக்கு கீழே சி இருக்கு, சி கம்பெனி கீழே டி வந்து சப்சிடரி லைனா ஃபார்ம் ஆயிட்டே வருது. ஸோ ஏக்கு கம்பெனி கீழே வந்து சப்சிடரியா பி இருக்கு, பிக்கு கம்பெனி கீழே சி இருக்கு. ஸோ இந்த சி கம்பெனி வந்து பிக்கு மட்டும் தான் சப்சிடரி இல்லை, இது சப்சிடரி ஆல்சோ ஃபார் ஏ. அப்போ இந்த டி கம்பெனி வந்து ஏ பி சி மூணுத்துக்குமே வந்து இது வந்து சப்சிடரி, மூணுத்துக்குமே இது வந்து கண்ட்ரோலில் இருக்குது, மூணு கம்பெனியோட கண்ட்ரோலில் தான் இந்த டி இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஸ்டேட்டஸ் ஆஃப் ப்ரைவேட் கம்பெனி which is subsidiary to the public company. பப்ளிக் கம்பெனி இருக்குது, அதுக்கு கீழே சப்சிடியரி வந்து ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தாலும் இட் இஸ் டீம்ட் டு பி த பப்ளிக் கம்பெனி. நான் சொன்னல அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இட் ஷால் பி டீம்ட் டு பி த பப்ளிக் கம்பெனி ஃபார் திஸ் பர்பஸ் ஆஃப் திஸ் ஆக்ட். ஹோல்டிங் கம்பெனி பப்ளிக்காக இருந்துச்சுன்னா அது கீழே இருக்கிற எல்லா கம்பெனியும் டீம் டு பி த பப்ளிக் கம்பெனி. புரிஞ்சுதா? சூப்பர். நான் அசோசியேட் கம்பெனின்னு என்னன்னா அசோசியேட் கம்பெனினாலும் ஒரு கம்பெனி இருக்கு, இட் ஹாஸ் a significant influence on the subsidiary company. அது கீழே இருக்கிற கம்பெனி கிட்ட சிக்னிஃபிகன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அப்படின்னா அது ஹோல்டிங் கம்பெனியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சிக்னிஃபிகன்ட் இன்ஃப்ளூயன்ஸ்னா என்னன்றது பார்க்கலாம். Associate company in relation to any other company means a company in which that other company என்ன பெரிய company has a significant influence but it is not a subsidiary company. Associate company ரெண்டு கம்பெனி A இருக்கு B இருக்கு. ஓகேவா? இதுக்கு கீழே இருக்கானா கிடையாது. A B செப்பரேட்டாக இருக்கு, பட் A கம்பெனி has a significant influence on the B. A வந்து ஒரு சிக்னிஃபிகன்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அப்படின்னா என்னன்னா ஒரு பவர் இருக்கு, எக்ஸ்ட்ரா பவர் இருக்கு. B கிட்ட என்ன வேணா பண்ணி அது வந்து வேலை வாங்குற மாதிரி ஒரு பவர் இருக்கு. அந்த சிக்னிஃபிகன்ட் இன்ஃப்ளூயன்ஸ்னா என்னன்னா இதோ பாருங்க, the expression of significant influence means control of at least 20% of the voting power. அந்த 20% இன்னொரு கம்பெனி இருக்குல்ல, இன்னொரு கம்பெனியில் 20% voting power A கிட்ட தான் இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் த பார்ட்டிசிபேஷன் இந்த பிஸ்னஸ் டிசிஷன்ஸையும் 20% வந்து இந்த கம்பெனி தான் வந்து பண்ணும், டிசிஷன் வந்து இந்த கம்பெனி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னா சிக்னிஃபிகன்ட் இன்ஃப்ளூயன்ஸ்னா என்ன, ஏ பி ரெண்டு கம்பெனி இருக்குது, ஏ கம்பெனி தான் வந்து
significant 20% voting power A கிட்ட இருக்கு and decision making it can able to take part ன்னு சொல்றாங்க. So இது significant influence. இது வந்து associate company சொல்லுவாங்க. இது holding subsidiary னா இல்ல, significant influence நால associate company. It can be the joint venture ஆவும் இருக்கலாம். joint venture னா என்னன்னா இந்த டயகிராம் பாருங்க. X Y ரெண்டு கம்பெனி இருக்கு. இந்த X வந்து 25% வந்து கண்ட்ரோல் Y மேல இருக்கு, Y வந்து 30% கண்ட்ரோல் X கிட்ட இருக்கு. So X வந்து it is controlling Y, Y is also it is controlling X. So இதுவும் அதை கண்ட்ரோல் பண்ணுது, அதுவும் இது 30% கண்ட்ரோல் பண்ணுது. இதுக்கு பேர் தான் joint venture ன்னு சொல்றாங்க. Both the companies can control both. So the expression of joint venture means joint arrangement whereby the parties have joint control. Joint control னா இது அதை கண்ட்ரோல் பண்ணுது, Y இதை கண்ட்ரோல் பண்ணுது. So the joint venture concept. ஓகேவா? இங்க பாருங்க, A Limited is a public company and holds 23% of share capital in B. A வந்து ஒரு public company, 23%. நம்ம associate company னா என்ன, more than 20% இருக்கணும். more than 20% satisfy ஆயிடுச்சா? 23 இருக்கு. So satisfied. So A is associate of B ன்னு சொல்றாங்க. ஓகே. And 15% share capital in C. 20 விட கம்மியா இருக்கு, 15 இருக்கு. So A is associate of C ஆனா no, ஏன்னா 20% கம்மியா இருக்கு. அட்லீஸ்ட் 20% இருந்தாதான் அது வந்து associate companyன்னு சொல்லுவாங்க. So that is all about here. So இன்னைக்கே நம்ம நிறைய கம்பெனிஸ் பத்தி பார்த்துட்டோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இன்றைக்கி 1% கம்பெனி பற்றி பார்த்தோம். 1% கம்பெனி இஸ் இம்பார்ட்டன்ட் 6 to 8 மார்க்ஸ் கொஸ்டின், தரவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோன்னா ப்ரைவேட் கம்பெனி பற்றி பார்த்தோம், ஜஸ்ட் ஒரு 5 பாயிண்ட்ஸ் தான் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பற்றி பார்த்தோன்னா ஸ்மால் கம்பெனி, ப்ரைவேட் கம்பெனியில் வந்து ஸ்மால் கம்பெனி பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பப்ளிக் கம்பெனி பற்றி பார்த்தோம். பப்ளிக் கம்பெனிக்கு அப்புறமா ஹோல்டிங், சப்சிடரி, அசோசியேட் கம்பெனிஸ் பற்றி பார்த்துருக்கோம். இன்றைக்கி 8 கம்பெனிஸ் கிட்ட நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ரொம்பவே சூப்பராக இன்னும் கொஞ்சம் கம்பெனிஸ் இருக்குது, குட்டி குட்டி கம்பெனிஸ் தான், ரொம்பவே ஈஸியாக கவர்மெண்ட் கம்பெனி, ஃபாரின் கம்பெனி, நிதி கம்பெனி, அந்த மாதிரி குட்டி குட்டி கம்பெனிஸ் தான் உங்களுக்கு ஈஸியாகவே புரிகிற மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம நெக்ஸ்ட் லெக்சரில் பார்க்க போகிறோம். இந்த லெக்சர் சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் யுவர் அபி கிளாஸ் யூடியூப் சேனல். கீப் சப்போர்ட்டிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாய், நெக்ஸ்ட் லெக்சரில் மீட் பண்ணலாம். பாய்.